Hello friends, welcome to my channel Sathya's Home Food. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான லெமன் ரைஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள். இன்னைக்கு இங்க நான் 2 ல இருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்டே வேக வச்சு நம்ம ஆற வச்சிரலாம். அப்பதான் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். தாளிப்புக்கு லெமன் ரைஸ்க்கு ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 காஞ்ச மிளகாய், 3 கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை இன்ச் அளவுக்குள்ள இஞ்சை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி லைட்டாக கிளறி விட்டுடலாம். கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாக இருக்கும்போதே சேர்த்தோம்னா சம்டைம் கரிஞ்சிடும், அதுக்காக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம லெமனோட சாறு எடுத்துக்கலாம். இப்போது லெமன் சாறு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா இதை கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட லெமன் மிக்ஸ் இப்போ ரெடியாக இருக்குது. இதில் நம்ம இப்போது ரைஸ் சேர்த்துடலாம். நீங்கள் ரைஸில் வந்து டேரெக்டாக இந்த லெமன் மிக்ஸை சேர்த்தாலும் சரி, இதிலேயே சேர்த்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ உங்கள் இஷ்டப்படி எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லா சாதத்தையும் சேர்த்தாச்சு. இதை லைட்டாக ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு சாதம் வந்து ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கிளறி விடுங்க. இன்னும் நல்லா பொல பொலன்னு இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கிளறியாச்சு. சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ பொல பொலன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி. இதை நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரையோட, உருளைக்கிழங்கு சிப்ஸு, வாழைக்காய் ஃப்ரையோடலாம் சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயாச்சும் பிக்னிக்கு, அவுட் ஸ்டேஷன் போகிறோன்னா அப்போ எடுத்துகிட்டு போனால் கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.